ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேனா ஏதாவது ஒரு நல்லதுக்காகத்தானே இருக்கும். அன்போடு என்னை கூப்பிட்டு என் வார்த்தைகளை எல்லாம் சந்தோஷமாக நம்பிக்கையோடு நீ கேட்டினா அது நிச்சயம் உன்னை செவி குளிரச் செய்யும். ஆமேன் செல்லமே. நாளை விடியல்ல உனக்கான நல்லதை நடத்த போகிறேன். இப்போது நீ எதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்கிறதுக்காகவே இப்போது நான் உன்னை தேடி வந்தேன். நீ மனமுருகி கண்ணீர் வடித்து என்னிடம் செய்த எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைச்சே தீரும். உன் குடும்பத்தை பற்றியோ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினச்சோ நீ ஒருபோதும் பயப்படாதே. அவங்களுக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமான எதிர்காலத்தை என் கைகளில் நான் வச்சிருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசில் இருக்க கண்ணீரையும் கவலைகளையும் என் பாதத்தில் வச்சுடு. எல்லாத்தையும் சரி செஞ்சு நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன். நீ போகும் வழி எதுவாக இருந்தாலும் உன் சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என்னுடைய வேலானது நிச்சயமாக உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக எப்போதுமே இருக்கும் என் தங்கமே. ஓ மனசில் நீ எவ்வளவோ கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்க, எத்தனையோ பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் வெளியில் அடுத்தவங்களை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே தான் பேசுகிற பழகிற. வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே வருத்தப்படும் உன் வழியை இந்த அப்பன் முருகன் அறிவேன் அல்லவா. அதனால தான் முதல்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை தொலைக்கணும்னு தேடி வந்தேன். கண்ணீரை விட நிம்மதியும் வேதனையை விட சந்தோஷமும் தான் முக்கியம். அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கானதாக நான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் மன வருத்தத்தையும் வேதனைகளையும் யார்கிட்டையும் சொல்ல முடியலையே, யார்கிட்ட சொன்னால் நமக்கு சரியாகும்னு தெரியாமல் சொன்னால் பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிச்சுக்கிட்டும் கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கும் என் அன்பு பிள்ளையே. உனக்காக நான் இருக்கேன். உன் மனக்குறைகள் எல்லாத்தையும் உன் மனசில் இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக தூங்கு. உனக்காக எதை எப்படி முடிச்சு கொடுக்கணுமோ அப்படி நான் முடிச்சு கொடுக்குறேன். யார் உன்னை ஏமாற்றினாலும் அதை நினச்சி நீ கலங்க வேண்டாம். உன் கண்ணீரின் மதிப்பை அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய நாள் வரும். நல்லவங்க மனசை யார் நோகடிச்சாலும் நல்லவங்களை யார் கஷ்டப்படுத்தினாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன? நீயா தேடி போய் யாருக்கும் கெடுதல் செஞ்சதும் கிடையாது. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நீ கெட்டது நடக்கணும்னு நினச்சது கிடையாது. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம எந்நேரமும் உன்னை குறை சொல்கிறவங்களையும் குற்றம் சாட்டுபவர்களையும் பழி போடுபவர்களையும் பாவம் சுமத்துறவங்களையும் இந்த அப்பன் முருகன் சும்மா விடமாட்டேன். உன் மனசை நோகடிச்ச அவங்களுக்கு நான் நிச்சயம் ஒரு நல்ல பாடத்தை புகட்ட போகிறேன். நீ எப்போதும் மனசை மிக ஆழமாக தெளிவாக ஒரு லட்சியத்தை நோக்கி வச்சுக்கோ. உன் லட்சியத்தில் நீ விடாமுயற்சியோட உனக்கான செயல்களை உறுதியோடு செய்யும்போது இந்த கந்தனின் ஞான சக்தியும் 12 கரங்களும் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்யும். இந்த கந்தன் உன் பக்கம் இருக்கும்போது என்னை மீறி கஷ்டங்கள் உன்னை நெருங்கி வந்துடுமா என்ன? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் உனக்காக செஞ்சு கொடுத்துட்றேன். இப்போது வேணும்னா உனக்கு பெருசாக வருமானம் இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு ஆசைப்பட்ட வேலை கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் அருளால் உன் மனசுக்கு பிடிச்சமான விஷயங்களை எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லவே. நல்ல வேலையும் நிரந்தர வருமானமும் பதவி உயர்வும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும்னு அத்தனை விஷயங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற நேரம் வந்துருச்சு. நீ வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் யாரோ ஒருத்தரால் எழுதப்பட்டது கிடையாது. நீ எழுதின எழுத்து தான் உன்னுடைய தலையெழுத்து. அதாவது கடந்த காலத்தில் நீ செஞ்ச செயல்கள் மூலமாக தான் உனக்கு இது நடக்கணும் இப்படி நடக்கணும்னு உன் தலையெழுத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். எப்பொழுதும் எல்லா இரவுகளிலும் எதையாவது யோசித்து கலங்கி கவலைப்பட்டு நீ அழுதுகிட்டே இருக்காத. எல்லா நாளும் என்னை நம்பு. கண்டதையும் நினச்சி கவலைப்படுறதாலையோ புலம்பிக்கிட்டே இருக்கிறதாலையோ இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. இந்த அப்பன் முருகனின் சொற்களை வாக்குகளாக நம்பி நீ கேட்டினா
நான் உன் குறைகளை தீர்த்து குற்றங்களை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே, உன் கூடவே தான் நான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான செல்லமே, இப்போவே உன் பாரத்தை ஏன் மேலே போடு. முடியல முருகான்னு நீ ஒரு வார்த்தை சொன்னினா உன் கஷ்டங்களை எல்லாம் நான் காணாமல் போக செய்வேனேன் செல்லமே. நாட்கள் பல கடந்தும் எவ்வளவோ வயசு ஆகியும் காலம் மட்டும் போகுதே தவிர இன்னும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போகலைன்னு நீ புலம்புறது எனக்கு கேட்குது. கவலைப்படாத, இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி நீ சுகமாய் சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான பொன்னான நேரத்தை நான் குறிச்சிட்டேன். என் அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் மனம் வருத்தப்படாத. உனக்கு உண்மையான அன்பு எது, உனக்கு உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குது, எதை கொடுத்தா அது உனக்கு சரியான வெற்றியாக இருக்கும்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். ஓ மனசு சுத்தமாக இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்? இப்போதைக்கு நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பது போல தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரமே உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும். நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேனே செல்லமே. என்னையே சரணடைந்த உன்னை நான் சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். நம்பிக்கையோடு நீ இருந்தினாலே எல்லாவற்றையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். அன்புக்காக ஏங்கும் உன் மனசுக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேனேன் செல்லமே. உன்னை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய, ஓ மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டதையும் யோசித்து மனப்பதட்டம் கொள்ளாதே. தேவையில்லாமல் சோர்ந்து போக வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் மனக்குழப்பமும் மன வருத்தமும் கடந்து போகும். அமைதியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. கண்டிப்பாக நான் உனக்கு மன நிம்மதியை உண்டு பண்ணுவேனேன் செல்லமே. எதை செஞ்சால் உனக்கு நல்லதோ அதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். நீ நினச்சது நல்லதாக இருக்கும்போது, நீ கேட்டது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விதத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை உனக்கு கொடுக்க நான் மறுக்கவே மாட்டேன். உன் பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் நேராக்க போகிறேன். நீ இந்த முருகனுக்கு மிக அருகில் வந்து விட்டாயேன் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறாக நடக்குதுன்னா, நீ எதிர்பார்த்ததை விட தாண்டி தப்பாக நடக்குதுன்னா உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கு சரி செய்யப்படுதுன்னு புரிஞ்சுக்கோ. உன் பாவத்தை கழிப்பதற்காகவே சில விஷயங்களை நீ நினச்சதற்கு மாறாக நடத்தி கொடுக்குறேன். அதன் மூலமாக உன் கஷ்டமும் கர்ம வினைகளும் சரியாகி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கிறோம். எது தப்பாக நடந்தாலும் தாமதமானாலும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னை நம்பி வந்த யாரையும் இந்த கந்தன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். வம்புகள் வந்தாலும் இந்த வேலவன் முன்பாக அது உனக்கு தொல்லை தர விட மாட்டேன். என்னை கும்பிடும் உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த குறையையும் இருக்க விட மாட்டேன். எம்பெருமான் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது பயம்ன்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே என் செல்லமே. என்னையே மனசில் நினச்சி வணங்கி வருத்தப்படும் உனக்கு கூடிய சீக்கிரம் மனக்கவலைகள் அனைத்தையும் போக்கி மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன். கணவன் மனைவியிடையே பிரிவில் தோன்றும் நிலை கூட கூடிய சீக்கிரம் சரியாக போகுது. உன் சோகமெல்லாம் மறந்து நீ சுகமாய் வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். அப்பா முருகா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படாத. சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இத்தனை நாளாக நான் பொறுமையாக காத்திருந்தும் கூட எனக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குதுன்னு மனவேதனை கொள்ளாதே. கூடிய சீக்கிரமே உன் பிரார்த்தனைக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எப்போதுமே உன்னை பற்றி நீ உயர்வான எண்ணத்தை உருவாக்கு. மற்றவங்க உன்னை எப்படி பார்க்குறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உனக்குள் இருக்கும் பேராற்றலை முதல்ல உணர்ந்து உன் திறமையின் மீது நம்பிக்கை வச்சு எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்ய முயற்சி செய். உன்னை வீழ்த்த இங்கே யாராலும் முடியாது என் செல்லமே. உனக்கான விடியலும் வெகு தூரத்தில் இல்லை. நம்பிக்கையோடு உன் கடமையை நீ சரியாக செய்யும் போது எல்லா விஷயங்களிலும்
நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். அரசு வேலை கிடைக்கணும்னு கவலைப்பட்டு கண்காணிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு நீ படிக்கிற ஒவ்வொரு இரவும் சோர்ந்து போகும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த முறை நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உனக்கான வெற்றியை நான் உன் கைகள்லையே மிக சிறப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ ரொம்ப அதிகமாக யோசிச்சு உன் மனசை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இரவில் எல்லாம் அமைதியாக அழுது அழுது தூங்காம தவிச்சுக்கிட்டு இருந்த உன் கண்ணீர் எனக்கு தெரியும். முதல்ல இப்பொழுது இந்த இரவு பொழுதுல எதையும் யோசிக்காம நிம்மதியாக கண்ணை மூடி ஓய்விடு. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். எந்த சுயநலத்துக்காகவும் இல்லாம உண்மையான அன்போடு அடுத்தவங்க கிட்ட பழகக்கூடிய ஓ நல்ல மனசு எனக்கு தெரியும். நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். சுபிட்சமாக சந்தோஷமாக நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு என் பெயரை சொல்லும் உனக்கு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நிம்மதியும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரும்படி செய்ய போறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் வழியையே வரமாக மாற்ற போறேன். உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்க நான் எப்படி உனக்கானதை நடத்தி கொடுக்காம விட்டுட்டு விலகி போவேன்? இது நாள் வரை தாமதமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க கூடாதுன்றதுக்காக தள்ளி போடலை. உன்னை கைவிடணும், நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்காம உனக்கு ஏமாற்றத்தை தரணும்னு நான் எதுவுமே செய்யலை. உன் கண்ணீரை தொடச்சி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காகவே நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளாக பொறுமையோடு காத்திருந்த உன்னுடைய ஏக்கத்துக்கு நான் நிச்சயம் பதில் கொடுப்பேன் என் செல்லமே. இந்த அப்பன் முருகனை தேடி திருச்செந்தூருக்கு வர முடியலையேன்னு கலங்காதே. உன் அன்பான இதயம்தான் இந்த அப்பன் முருகன் விரும்பி அமரக்கூடிய கருவறை. நீ எதுக்காக என்னை பார்க்க வரல? உன்னுடைய சூழ்நிலை என்ன, உன் கஷ்டம் என்ன, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் தூய்மையான பக்தியின் உள்ளத்தில் நான் நிறைஞ்சிருக்கேன். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் எப்போதோ என் பாதங்களை வந்து சேர்ந்துருச்சு. கண்டிப்பாக உன் துயரத்தை நீக்கி நிம்மதியான வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சூழ்ந்திருக்கிற கஷ்டங்களும் உன் நிம்மதியை கெடுக்கும் கடன் சுமைகளும் உன்னை வாட்டும் துன்ப துயரங்களும் உன் இஷ்ட தெய்வமான இந்த முருகனின் அருளால கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. இனிமே உன் கண்ணீரில் வலியும் வேதனையும் இருக்க விடமாட்டேன் என் தங்கமே. இனிமே எப்போதுமே உன் மனசுலையும் சரி உன் வீட்லையும் சரி இன்பம் மட்டுமே நிறைஞ்சு பொங்கி வழியும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். என்ன நினச்சி நீ முருகான்னு கூப்பிட்டீனா அடுத்த நொடியே நான் உனக்காக ஓடி வருவேன் என் தங்கமே. உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாம் இந்த அப்பன் முருகனின் வேலின் முன்பாக கரைஞ்சு போயிடும். எந்த விஷயத்திலும் எதிலும் அவசரப்பட்டு நீ கவலைப்படாத. பொறுமை இழந்து நிம்மதி இழக்காதே. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நான் எல்லாத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். நீ மனக்கலக்கம் கொள்ளும் போதெல்லாம் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உன் சுமையை நான் ஏற்றுக்குவேன். என் பாதத்தில் சரணடைந்த உனக்கு இனி எந்த விதத்திலும் கவலைகளை நெருங்க விடமாட்டேன். தாமதமாக நான் உன்னை தேடி வந்திருந்தாலும் ஒருபோதும் உனக்கானதை கொடுக்காம உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இத்தனை நாளா நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் இப்போது உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ ஏங்கி தவித்து ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்த எல்லா விஷயங்களையும் இப்போது உன் கைகளில் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வச்சிடுறேன் என் செல்லமே.